பாலப்பழம் வந்திருக்கோம். வணக்கம் மாப்பிள்ள, நரகத்துல இருந்துன்னு புட்டிச்சா தன்னுடைய குடும்பம் நடத்திட்டு ஒட்டகம்லாம் வச்சிருந்தாங்க. இனிமே கிறிஸ்துமஸ்னாலே கன்னியாகுமரி தான். ஹாய் காய்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த டைம் கிறிஸ்மஸை கன்னியாகுமரியில் இருக்க என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அவள் இங்கே கிறிஸ்மஸ் சூப்பராக இருக்கும், இங்கே வாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கா. அப்போல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படி என்ன பெருசாக இருந்துற போகுதுன்னு சொல்லி இந்த டைம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இனிமேல் கிறிஸ்மஸ்னாலே கன்னியாகுமரி தாண்டா போகணும், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஊரே பயங்கர ஜெகஜோதியா, எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் போட்டு லைக் நைட்டா இல்லை டேவானே தெரியாத ரேஞ்சுக்கு பளிச்சுன்னு இருந்தது. சொல்லப்போனால் டேவை விட நைட் ஃபுல்லாகவே ரோமிங்கில் இருந்தோம். நைட் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நாகர்கோவில், இந்த கன்னியாகுமரி சைடில் நான் பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடில். இங்கே குடில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது, என்ன மாதிரி நான் கிறிஸ்டியன் பர்சன்ஸ்க்கும் தெரியாமல் இருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து சர்ச் முன்னாடி பார்த்துட்டு போல ஒரு குடில் குட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த குடலையே ஒரு பெரிய வேர்ஷனில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த குடலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. இதை கேட்குறதுக்கே எக்ஸைட்டடாக இருக்குல்ல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதோட ஓவரால் தீமே எஜிப்ட் செட்டப்பில் இருந்தது. ஒட்டகம்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போனோடனே ஃபவுண்டைன் செட்டப்லாம் அழகாக இருந்தது. இங்கே பைபிளில் சொல்லப்பட்ட கதையை தான் பிக்சரைஸ்ட் ஆக்கி வச்சுருந்தாங்க. அதில் வர கதாபாத்திரங்களெல்லாம் இப்படி சிலை வடிவில் பார்க்கும்போது எக்ஸைட்டடாக இருந்தது எல்லாருக்கும். ஆனால் எனக்கு பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியாதனால நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் கேட்டேன். அவள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணா. அதில் ஈஜிப்டில் நடந்த ஸ்டோரிஸ் அண்ட் கல்மலை பற்றி, அப்புறம் 10 வாதங்கள், அதில் நோயெல்லாம் நிறையா வந்தது, 10 விதமான நோய்கள் பற்றிலாம் இங்கே வந்து ரொம்பவே பிக்சரைஸ்டாக இருந்தது. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ரிலேட்டும் ஆச்சு. கடல் 2ஆக பிரிகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இடத்தோட டெம்பரேச்சரையும் கூலிங்காக மெயின்டைன் பண்ணி பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் போட்டிருந்தாங்க. நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்து இந்த செட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுது. எவ்ரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி குடில் நிறைய இடத்துல போடுவாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் இருக்க பாலப்பள்ளத்தில் போடுற குடில் தான் இருக்கிறதுலே பெருசுன்னு நான் கேள்விப்பட்டேன். சில விஷயங்கள் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக காடை முட்டை, ஹாம்ஸ்டர், முயலெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கேருந்து அடுத்த ஃப்ளோர் போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா நரகம் செட்டப் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர்லாம் ஹாட்டாக வச்சு கீழே நெருப்பு குழம்பெல்லாம் இருக்க மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம குட்ஸோவில் இருக்கிறனால எங்கே நரகத்தை பார்க்காமலே போயிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்பவே கண்ணை கட்டுது. இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு நிறைய பேர் பீதியானாலும் நம்மளுக்கு எந்த பீதியும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி குட்டிச்சாத்தானுடைய குடும்பம் நடத்திட்டு இருக்கோமே. மகியோட ஸ்பெஷல் பவர்ஸில் இதுவும் ஒன்று. இடத்துக்கு ஏற்ற மாதிரி டபால்னு மாறிடுவாங்க. இப்படி முழுசாக பேய்க்குட்டியாக மாறி இருக்க மகியை பாருங்க. பட் நான் அப்படி கிடையாது. யூஸ்வலாகவே என் ஃபேஸ் கொஞ்சம் டெரராக இருக்கனால நான் லைட்டாக பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். சரி, உண்மையை சொன்னா யாரு நம்ப போறா? ஓவரால் இந்த நரகம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வணக்கம் மாப்பிள்ள, நரகத்துல இருந்துன்னு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த போர்ஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த குடில்ல இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க ஏன்ஷியன்ட் வில்லேஜை ரெப்ரசென்ட் பண்ணி அப்போ வாழ்ந்த மக்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங், ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட தொழில் இதெல்லாமே எப்படி இருந்ததுன்னு காமிச்சிருந்தாங்க. இதை பார்க்குறப்போ இந்த ஸ்கூல்லலாம் எக்ஸிபிஷன் வைப்பாங்கல்ல, அதை பார்க்குற ஃபீலிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது நார்மலாக டாய்ஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் அதில் மைல்டு மூமெண்ட் இருக்கிறதையே நான் கவனித்தேன். இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியல. அழகாக மினியேச்சரில் க்யூட்டாக குட்டியாக அசைகிறதுனால ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்பெஷல் செம்மறி ஆடை இருக்கும் போல் எடுக்க உள் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக கூட பின்னுறாரு. அழகாக யோசிச்சு செட் பண்ணியிருக்காங்க. தலை ரொம்ப நேரமாக செக்கெண்ணை ஆட்டிட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஒரு 2 லிட்டர் பார்சல்.
இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபைனலி இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த குடில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆட்கள் வந்துட்டே தான் இருந்தாங்க, கூட்டமாகவே தான் இருந்தது. இந்த குடில கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி போட ஆரம்பிச்சு நியூ இயர் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் நாகர்கோயில் பக்கம் வந்தீங்கன்னா பாலப்பள்ளத்தில் இருக்க குடில விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நான் நைட் ஃபுல்லாக ரோமிங் தான். நைட் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு மார்னிங் 4க்கு தான் வீட்டுக்கு போகணும். ஸோ இந்த வீடியோவை எங்கள் நைட் டைம் ரோமிங் அலப்பறைகளோடு முடிச்சுக்கலாம். பாய் பாய். அழுது முடிச்சது சிரிக்கிறனே மொழி பூங்கொடி ஆடி போச்சே என் செடி வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில். மனிதர்களோட வாசனை இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த இடத்துல உயிரோட மனிதர்கள் இல்லையோ அவங்களுடைய ஆத்மாக்கள் தெருவுல அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் சலிஷோட விஷயமும் நடந்தது. இப்போ பாருங்க, இப்போ மழையா இருக்கான்னு பாக்குறேன். வீனஸ் தெரியும். ஏதோ ஒரு லேடி தெரிஞ்சாங்களே, அது வந்து இந்த இது சொல்லுவாங்க.